அன்பிற்கினிய மேஷராசி அன்பர்களே வணக்கம். இது சனி பெயர்ச்சி பலன்கள். இந்த சனி பெயர்ச்சி என்றைக்கு நடக்க போகுதுன்னா மார்ச் மாதம் 29 சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஆரம்பம். இதுவரை உங்களுக்கு 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து நல்லது செய்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதம் 29 சனிக்கிழமை அவர் 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் அமர்கிறார். அப்படி என்றால் என்ன, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. அதுவும் விரய சனி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இந்த 7.5 சனி உங்களை என்ன செய்யும், நல்லது செய்யுமா இல்லது கெட்டது செய்யுமா என்பதை இந்த காணொலியின் வாயிலாக நாம் பார்ப்போம். உங்களுக்கு இதுவரை சனி பகவான் எப்படி இருந்தார் என்றால், உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அனைத்து நல்லவைகளும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். இப்பொழுது 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த பலன் என்ன செய்யும்? இந்த உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். அந்த 7.5 சனி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படின்றத நம்ம இந்த இதுவில் பார்ப்போம். முதல்ல 7.5 சனி என்றால் என்ன அப்படின்னா, நீங்கள் 11ஆம் இடத்தில் சனி நிற்கும்போது நாம் செய்த நன்மைகள் தீமைகள் பாவங்கள் புண்ணியங்கள் அதற்கெல்லாம் நல்லது செய்தால் நல்லவைகளாகவும் கெட்டது செய்தால் கெட்டதாகவும் அந்த பலன்கள் நமக்கே திரும்பி வருவது தான் இந்த 7.5 சனி காலம். இந்த 7.5 சனி காலம் என்ன செய்யும் என்றால், முதலில் நம் கால்கள் என்ன இது நான் ஒரு நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 7.5 சனி என்னென்ன செய்யும், அதோட வேலைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல கடவுள்கிட்ட போய் சரணகதி அடைஞ்சிடணும் 7.5 சனி ஆரம்பிக்கும்போது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது என்ன பண்ணுன்னா, முதல்ல நம்ம போன 11ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம என்னென்ன ஆடணும் அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியை முதலமாக இதில் கொடுப்பாரு. பெற்றோர்களை மதிச்சிருக்க மாட்டோம், அதிகாரிகளை மதிச்சிருக்க மாட்டோம், யாரையும் மதிச்சிருக்க மாட்டோம். நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வாழ்ந்துருப்போம் இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது. இப்போ எப்படின்னா, அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். நமக்கு ஆப்போசிட்டாக நடக்கும்னா, முதல்ல ஏன்னா இது எனக்கு நான் பார்த்த அந்த கிளைண்ட்டுங்க அவங்க 7.5 சனி அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் என்னை சந்திக்கிறார் 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, ஐயா வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருங்க, 7.5 சனி ஆரம்பிக்குது, உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு. நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அதெல்லாம் நான் என்னங்க தப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதே கிளைண்ட்டை நான் ஒரு 6 மாதம் பொறுத்து சந்திக்கிறாங்க. அவங்க வீட்டில் சந்திக்கிறாங்க. நான் என்னங்க ஆச்சு அப்படின்ற மாதிரி நான் விசாரிக்கும்போது இவருக்கு பார்த்துட்டு போனார். நீங்கள் தான் சொன்னீங்களாமே 7.5 சனி ஆரம்பிக்குது, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குங்க, கவனமாக ஓட்டுங்கன்னு. ஆமாம் சொன்னேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பைக்கில் வந்திருக்காரு. நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவர் தான். வண்டியில் 2 வீலரில் வந்திருக்காரு. லைட்டாக ஒரு வண்டி இடித்து இப்படி தான் விழுந்தாருங்களாம். அதுக்குள்ளே கால் ஃப்ராக்சரு. 6 மாதம் பெட் ரெஸ்ட்லேயே வீட்டிலேயே இருந்தார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அதை அலட்சியப்படுத்தாதீங்க. அதே மாதிரி இந்த 7.5 சனியில் நம்மளை நாம் போய் பந்தா பண்ணுறேன், தில்லு காட்டுறேன், கெத்து காட்டுறேன், அப்படி இப்படி அப்படின்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கும் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். இவரும் நம்ம கிளைண்ட்டு தான். அவருக்கு நல்லா 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. ஒரு 3 இல்லை 6 மாதம் அந்த டைமில் நடந்துகிட்ருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ட்ரிப்ளிகன் சைடில் 2 வீலரில் வந்திருக்காரு. ஒரு கார்கார் என்ன பண்ணியிருக்கான்,
ஃபுல் ஃபுல் போதையில் வந்து இவர் வண்டி ஒரு 4-5 வண்டி இடிச்சிட்டார். இடிச்சிட்டு வண்டியை விட்டு கையில் பாட்டிலோடு இருந்திருக்காரு. எல்லாம் பிடிச்சிருக்காங்க, பொதுமக்கள்லாம் பிடிச்சி இது பண்ணுவேன். அவர் இறங்கி எஸ்கேப் ஆள். இவர் அந்த போலீஸெல்லாம் வர வச்சு, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்லாம் வர வச்சு, இவர் வண்டியை மடக்கி எல்லாம் வாங்க ஸ்டேஷனில் போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வண்டியும் அந்த காரியம். இவருக்கு என்னென்னா, நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு வந்து நம்ம தட்டி கேட்டிருக்கோமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு. அவர் கூட 2-3 பப்ளிக் இருந்தாங்களாம். இவர் நேராக போயிருக்காரு. போயிட்டு ஸ்டேஷனில் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷனில் அதெல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து இவருக்கு பாருங்கள் எப்படி இருந்திருக்குன்னு. அவர் அதுக்கு முன்னாடி நாள் இவரும் குடிக்கிறவர். அதுக்கு முன்னாடி நாள் குடி ஸ்மெல்லு, அந்த வாய் ஸ்மெல்லில் இவர் குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவர் வண்டியும் அவங்க வண்டியும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டு இவர் மேலே ஒரு டிடி கேஸை போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அவர் இத்தனைக்கும் அந்த டைமில் குடிக்கல, நேற்று குடித்தது. அது வந்து இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணலை சாமி, இப்படிதான் சாமி ஆச்சு. அதுக்கு என்ன கூட்டின்னு போய் உட்கார வச்சு ஃபைனை கட்டி வண்டியை பிடிக்க வச்சுட்டாங்க சாமி. நீங்கள் ஏங்க, உங்களுக்கு தான் 7.5 சனி நடக்குது, எதுக்கு இந்த தப்பு செய்தால் நான் போய் தட்டி கேட்குறேன். தயவுசெய்து அந்த தப்புக்கு தயவுசெய்து போகாதீங்க. கண் இருந்தும் காணாத மாதிரியும், காது இருந்தும் கேட்காத மாதிரியும், வாய் இருந்தும் பேசாத மாதிரியும் அப்படி இருந்தால் இங்கே இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனியை நீங்கள் சுலபமாக கடந்துட்டு போயிடலாம். சுலபமாக கடந்துட்டு போகலாம். எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க, எந்த விஷயத்துக்கும் தலையிடாதீங்க, அடுத்தவங்க குடும்பத்தில் போய் மூக்கு நுழைக்காதீங்க. அதெல்லாம் என்னென்னா நமக்கே ரிப்பீட்டில் வரும். அது ஒன்று இந்த 7.5 சனியில் நடக்குது. ஏற்கனவே உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த 7.5 சனியில் இருக்கும்போது அவங்கள கேட்டால் எவ்வளோ கதை இருக்குங்க. இது இல்லாத நிறையா கதை, எவ்வளோ ஊர்பட்ட கதை இருக்குது. இந்த 7.5 சனியை பற்றி பேசி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பையன் என்ன பண்ணியிருக்கா, அப்படி எங்கள் எஸ்டி பூத்து இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் முன்னாடி. தம்பி 7.5 சனி இருக்குது, பார்த்து ஜாகிரதையாக இருன்னு. சரிங்க, அவரும் அவ்வளோ ஜாகிரதையாக இருந்திருக்காரு. என்ன ஆச்சுன்னா, அந்த டைமில் ஒரு 2000 டைமில் நான் சொல்கிறேன், அவர் வந்து எஸ்டி பூத் வச்சுருக்காரு. ஒரு சென்னையில் ஒரு பிரபலமான மருத்துவமனை எதிர்க்க. அங்கே நைட்டெல்லாம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறதெல்லாம் அப்போ வந்து செல்ஃபோன்லாம் இல்லை. இவர் டே அண்ட் நைட் அங்கே கடையிலே படுத்துக்கிட்டு அப்படின்னு அந்த வியாபாரத்தை பார்த்தார். என்ன ஆச்சுன்னா, ஒரு ஃபோன் பூத்தில் வந்து அந்த ஃபோன் பேசுகிறவருக்கும் கடைக்காரங்களும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டுருக்கு. அந்த டைம் இவரை கேட்டேன், ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. எங்கே அவருன்னு. இவர் இல்லை அன்றைக்கி ஏதோ வெளியே வேலையாக வீட்டில் இருந்திருக்கார். அவன் வந்து கேட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி ஆனும்போது இவர் சண்டை போட்டுட்ருக்காரு. இந்த ஒருத்தர் ஃபோன் பேசுகிறார், இது கம்மியாக இருக்குது, ஃபோன் சரியாக போல், பில்லு வந்துடுச்சு, அதுன்னு சண்டை போட்டுருக்காரு போது. இவரை கேட்டு வந்தவர் என்ன பண்ணிருக்கானுங்க அந்த பசங்க, அவர் கழுத்துலேயே குத்திட்டு போயிட்டாங்க. குத்திட்டு அது போலீஸ் கேஸ் ஆகி ஸ்டேஷனில் என்னென்னா, நீ தான் உன்னை தேடி தான் வந்திருக்காங்க, யார் அவங்கள காட்டுன்னு சொல்லிட்டு 20-25 நாள் ஸ்டேஷனை விட்டே வரவில்ல. இவரை கூட்டுங்கன்னு இவர் ஃப்ரெண்டுலேருந்து நண்பர்கள்லேருந்து யார் எதிரிங்க வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு அவ்வளோ விஷயம் நடந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், போய் அதுக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 7.5 சனியில் எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் போன வாட்டி என்னென்ன தப்பு பண்ணீங்க, அதை இப்போவே கடவுள்கிட்ட போயிட்டு நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வேண்டுதல் வச்சு அதை முதல்ல பண்ண தப்பு உணருங்க. அதுவே பெரிய பரிகாரம் தான் நமக்கு. அதை பண்ணி இந்த சனீஸ்வரன் பகவான் அவர் எப்படின்னா தண்டிக்கிறதுக்குன்னே இருக்கார். நியாயம் தர்மம் அவர் என்னென்னா, நீ யார் எதுவார் அப்படி யாராக இருந்தாலும் தண்டனை உண்டு. அதே மாதிரி இந்த 7.5 சனியில் நமக்கு படிப்பு குறையும், படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட்டு நாட்டம் இருக்காது. அதேமாரி அந்த காதல் செய்துருக்கவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ இல்லை, நடுவில் நீங்களே இதில் கமெண்ட் பண்ணுவீங்க, என்னென்ன 7.5 சனி இவ்வளோ கொடூரமானதா அப்படின்ற மாதிரி. நீங்கள் நீங்கள் தப்பே பண்ணாத அளவு எந்த விஷயத்தையும் தலையிடாமல்
அப்படியே கடந்துட்டு போனீங்கனாலே இந்த 7.5 சனியை ஈஸியாக கடக்கலாம். எந்த ஒம்பு தும்புக்கும் போகாதீங்க. அது 7.5 சனின்னா கருணை கொடூரமாக இருக்கும். உண்மை தான். நமக்கு எது இருக்கோ, நம்ம எது மேலே ஆசைப்பட்டோமோ எல்லாம் கிடைக்கிற மாதிரி கிடச்சி கடைசியில் போயிடும். நன்றி, வணக்கம்.